மழலையின் தனிமையில் துயிந்து கொண்டிருந்த நிலவின் ஒளி பரவிய சிறு கிராமத்தில் சின்ன திருவிளையாடல் ஆரம்பமானது. அந்த கிராமத்தில் வாழ்ந்தது சிறு வீரவிக்ரமன் என்ற சிறுமி. அவள் விண்ணில் பறக்க கனவுகள் காணும் கனவிற்கென்றே பிறந்தவள். ஒரு நாள் அவள் தன் நண்பர்களுடன் கூடி சிறு மாட்டும்பாறை மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்த போது அவள் தூரத்தில் நிற்கும் ஒரு பழைய மந்திரலியும் வீட்டை கண்டாள். அதிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒலியை அவள் கேட்டாள். விக்ரமா, அந்த வீட்டுக்குள் நம் கால் வைக்கக்கூடாது என்றார் எங்கும் மூத்த தோழன் குமரன். ஆனாலும் விக்ரமா உறுதியுடனே நடக்கத் தொடங்கினாள். அவள் உள்ளே சென்ற சமயம் ஒரு மந்திர சக்தி அவளை இழுக்க அவளை பிடித்துக் கொண்டது. அதனுடன் அவள் செய்த ஒவ்வொரு அடிகளும் ஒரு புதிய உலகத்திற்கு அவளை அழைத்துச் சென்றது. ஆனால் மூடிய கதவுகளின் பின்னால் அவள் கண்ட விஸ்மயங்கள் மனதை தியானிக்க வைக்கின்றன. காற்றில் மிதந்த மணிகள், பறக்கும் புத்தகங்கள், மேலும் பல புதுமைகளை அவள் கண்டாள். அந்த இடத்தில் பேராயுதங்கள் இல்லாமல் வேறொரு உலகத்தின் அதிசயங்களை வெகு எளிதாக காணலாம். அங்க அவள் மனம் கலந்த மேத்தீஸ் ஒரு சிறிய பொம்மையை உயிர்ப்பித்தாள். திடீரென்று அந்த பொம்மை பேச துவங்கியது. விக்ரமா, இந்த இடத்தில் நீ அடையக்கூடிய விஸ்வகாட்சி எங்கும் கிடையாது. இது ஒரு மாய உலகம். ஆனால் அதில் இருக்க தனி சாகசம் உன் மனதை விசாலமாக்கும் என்று அதே பொம்மை கூச்சி பேசினது. விக்ரமா இப்போதெல்லாம் அவளின் புதிய நண்பர்களுடன் இந்த மந்திர உலகத்தில் செயல்படுகிறாள். அவள் தனி முன்னேறிய சிறுவயத்திற்கேற்ற நம்பிக்கையை அதன் ஜீவனாக கொண்டாள். அவள் அந்த மாயக்குரல் முழுக்காதை மீறி முன்னுக்குத் தொடர்ந்தாள். இவள் பயணம் தேர்வு விளையாட்டின் அதிர்ச்சிகளையும் சந்திக்க அவள் மனதில் தீர்க்கமான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டது. இந்த சுவாரஸ்யமான கதை உங்களையும் அந்த உலகத்திற்குள் அழைத்துச் செல்லத்தான் முடியும். இப்போது சேனல் தொடருங்கள், மேலும் கதைகளை தெரியப்படுத்துங்கள்.